சாஃப்டான பூரி நல்ல புசு புசுன்னு உப்பி எழுந்து வர பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸு விட்டுட்டு இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவு நல்லா பூரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா சாஃப்டாக நல்லா மாவு உப்பி வந்திருக்கும். இது நல்லா மாவு திரட்டி எடுத்துக்கிடலாம். நிறைய மாவு எடுத்துகிட்டு நம்ம திரட்டி ஒரு கப்பு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ எல்லா மாவும் பிசைஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்மளுக்கு எந்த ஷேப்பு தேவைப்படுதோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சது இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி திரட்டி வச்ச மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கிடலாம். சூப்பராக உப்பி பொங்கி வருது பாருங்கள். கோதுமை மாவில் ரவை நம்ம ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா சூப்பரான பொசு பொசுன்னு பொங்கி எழுந்து வர பூரியை நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குருமா வேணும் அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பாருங்கள்.